எனக்கு சொந்தமான இந்த சோழிய ஏன் திருடுன? எனக்கு சொந்தமான என் புருஷன் உயிரை திருட வந்த நீயா இந்த கேள்வியை கேக்குற? பட்டமங்கல ரங்கநாயகி. இல்ல, என் பேரு பழையனூர் நீலி. பழையனூர் நீலி? அந்த பேரு போலி. ஓ, என் பேரும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஊரும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, எதுக்காக சோழிய உருட்டுற? பழகிக்கத்தான். எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கே நான் தீர்க்க சுமங்கலி, நாளைக்கே பஞ்சகத்தால என் புருஷனை சாகடிக்க போறாங்க. அப்போ நான் விதவையானா வேதனையோட சும்மா இருக்கலாமா? எதிரிங்களை நான் வாங்கணும் பழி, அதுக்குதான் இந்த சோழி. உங்க கையால தான் பூ போட்டீங்க, தாலி எடுத்து கொடுத்தீங்க, கல்யாணத்தை முடிச்சு நல்லது பண்ணீங்க. அதே கையால இந்த வலையில உடைச்சிட்டு பூவை பறிச்சிட்டு பொட்டு அழிச்சிட்டு தாலி அறுத்துட்டு சபதத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா போங்க. போக மாட்டீங்களா? நீங்க போக வேண்டாம், நானே போறேன். ஒரு விருந்தாளிய பார்த்துட்டேன், அடுத்த விருந்தாளிய பார்க்க போறேன். அம்மா, என்னடி இப்படி வரிச்சு பாக்குற? பாசம் காட்டுற மக, வேஷம் கட்டுற தாய், வித்தியாசமான சூழ்நிலை, அதான் பிரிச்சு பாக்குற. சரி சரி, கையில என்ன? தாய் வீட்டு சீதனும் அன்னைக்கு புடவையை கொடுத்த, ஆனா முக்கியமான இதை கொடுத்து மறந்துட்டியே. என்னது? என்னம்மா பாக்குற? மதுரை மீனாட்சியா இருந்து இந்த குங்குமத்தை என் நெத்தியில வை, அதுக்கப்புறம் பத்திரகாளியா மாறி இந்த விஷத்தை கொடுத்து என்ன சாகடிச்சிரு. ஒன்ன சாகடிக்க இந்த சாமுண்டேஸ்வரி ஒன்னும் சரிகாரி இல்ல. இந்த பராசக்தி பழி வாங்குறது பச்சை கிளிகள் இல்ல, பாவிகளைத்தான். அப்போ அடுத்து யார பலி வாங்க போற? கல்யாணங்கிற பேர்ல நாடகம் நடத்தி உன் வாழ்க்கையை அழிச்ச உன் புருஷனை தான். சபாஷ், மகளோட புருஷனை கொண்டு அவளை விதவையாக்கிடு. நீ மட்டும் பூவோட பொட்டோட கட்ட கழுத்தியா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா, நல்லா இரு. நிறுத்துடி. அப்போ நான் செய்யறது தப்பா? ஆமா, தப்புக்கு மேல தப்புதான். என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்கணும், தடுக்கல, அது தப்பு. எங்க அக்காவை உங்க கொல்றதுக்கு முன்னாடி தடுத்திருக்கணும், தடுக்கல, அது தப்பு. இப்ப என் தாலிய பறிச்சு மகளையே விதவையாக்க வந்திருக்கியே, அது தப்பு. உப்பு போட்ட வீட்டிலேயே இருந்துகிட்டு அவர் உயிரை வாங்க துடிக்கிறியே, இது தப்புக்கு மேல தப்பு. தப்பு தப்பு தப்பு. இங்க பாருடி, எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு, நடக்குது, நடக்க போகுது. ஓஹோ, எல்லாமே விதிப்படிதான் நடக்கணும்னா இனிமே இந்த வீட்டுல நீ எதுக்கு? நான் எதுக்கா? அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றியா? புரிஞ்சுக்கிட்டா சரி. ரொம்ப சந்தோஷம். 100 யாகங்கள் பண்ணி கோடி மந்திரங்கள் சொன்னாலும் வீடு தேடி வராதன்னா உனக்காக இங்க வந்த. ஆண்டவனா இருந்தாலும் அழியாத விருந்தாளியா வரக்கூடாது. வந்துட்டேன், இப்ப நீயே போக சொல்ற. போறேன். இனிமே நீ எப்படி கூப்பிட்டாலும், என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். மனுஷங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல, ஆனா மிருகம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. உன்னோட பாசத்துக்கு நான் கொடுக்கிற சக்தி. இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோவில் தான் இனி என் வீடு. இங்க இருக்கிறவங்க யாரு கூப்பிட்டாலும் இனிமே நான் வரமாட்டேன். நீ கூப்பிட்டா மட்டும் வருவேன்.
கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறியா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சர்வேஸ்வரிய ஆபத்து நேரத்துல மட்டும் கூப்பிட்டு வருவேன். ஆடு பக குட்டி உறவா? நான் வேண்டான்னு சொல்றேன், நீ இருன்னு சொல்றியா? உன்ன இங்க பாரு, இது சாதாரண சங்கிலி இல்ல, சத்திய சங்கிலி. இது உன்னோட கால்ல இருக்கிற வரைக்கும் நீ ஆத்தாவை கூப்பிட கூடாது. இது செத்து போன நம்ம அக்கா பார்வதி மேல சத்தியம். வணக்கம் ஐயா. என் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு அவ செத்துட்டா. என்னடா பாக்குற? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு வர பக்தருடைய செருப்பையெல்லாம் தொடச்சு என் பாவத்தை தொடச்சுக்கிட்டு இருக்கேன்பா. பாட்டா, என்னோட அடிமைன்னு சொல்லி உன்னை நான் ரொம்ப குடும்பப்படுத்திட்டேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிருப்பா. பாட்சா, மன்னிக்கிற குணம் மிருகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உள்ள போ, ஆத்தா இங்கதான் இருக்கா. என்ன கால தூக்கி காட்டுறான், ஒண்ணும் புரியலையே. ராயா, இவன் கொடுத்த மந்திர கயிறு தூக்கு கயிறாக மாறி ஆரவள்ளி செத்து விட்டாள். அடுத்தது இவன் தான். என்ன அடுத்த மரணம் இந்த மந்திரவாதிக்கா? இவன் சாகாமல் இருக்க வழி இருக்கிறதா காளிங்கராயா? உப்பு கரிக்காத கடல் நீர் மாதிரி திருமணம் நடந்தும் கண்ணி கழியாத பெண்ணை வரும் அமாவாசை இரவுக்குள் துர்தேவதைக்கு பலி கொடுத்தால் இவன் உயிர் தப்பிக்கும். கல்யாணம் ஆகியும் கண்ணி கழியாத பொண்ணா? கிடைச்சிருச்சு. ஈஸ்வரி, அவளை கொண்டு வர்ற, பலி கொடுக்கிற. ஈஸ்வரி, போட்டோக்கு மாலை போட்டிருக்கீங்க, என்ன இது கொடுமை? என்ன தடுக்காத ஈஸ்வரி. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை இது. நான் இறந்து போன பிறகு என் போட்டோவுக்கு கூட நீ மாலை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு நானே மாலையை போட்டுட்டேன் ஈஸ்வரி. நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? முதல்ல என்ன கொன்னுடுங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த முடிவுக்கு வாங்க. என்ன மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை. உங்க மனசு மாறினதே உங்களுக்கு கிடைச்ச பெரிய மன்னிப்பு. சத்தியமா சொல்ற ஈஸ்வரி, வாழ்க்கை பூரா நீ கண் கலங்கவே கூடாது. கசந்த காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு வசந்த காலம் தான். ஈஸ்வரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை ஈஸ்வரி. என்னங்க? புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க இப்படி மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, சாரி மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாமா. கோயிலுக்கு இல்லடி, சொர்க்கத்துக்கே உனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட போல இருக்கு. இன்னொரு பால் டம்ளர் காலியா இருக்கு. என்ன பாக்குற? பொண்டாட்டிய சாகடிக்கிறதுக்கு வச்சிருந்த விஷப்பால யாரு குடிச்சாங்கன்னா நான் தான் குடிச்சேன். ஆமா, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டேன். என்ன சொல்ற? சத்தியத்தை சொல்றேன். நான் பழையனூர் நீலி இல்லை, பட்டமங்கலம் ரங்கநாயகி. உங்களை பழி வாங்க வந்தவன். இத பாரு, ஈஸ்வரி உத்தமி, தெய்வமே அவளுக்கு துணையா இருக்கு. அவளுக்கு பிறக்க போற குழந்தைனால உன் உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னது பொய். உன்னை அழிக்க பார்வதி ரூபத்துல வந்த அம்மனையே வீட்டை விட்டு விரட்டினா ஈஸ்வரி. ஏன்
உன் உயிரை காப்பாத்த அப்பேற்பட்டவளே நீ கொலை பண்ண பாக்குறியப்பா. நான் செத்த பிறகாவது உண்மையிலேயே உன் மனசு மாறினா நீ என் குடும்பத்துக்கு செஞ்சியே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும்பா. சர்வம் சர்வேஸ்வரிய. இந்த மரணத்துக்கே நீ மலைச்சு போயிட்டியா? உன் மனைவி ஈஸ்வரியை கூப்பிடு, அவளை நான் பலி கொடுக்கணும். முடியாது. முடியாதா? முட்டாள், அவளை நான் பலி கொடுத்தாதான் உன் எதிரி என்னால் அழிக்க முடியும். அவ என் எதிரி இல்லடா, என் பொண்டாட்டி. என்ன சொல்ற? ஈஸ்வரி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். என்ன புத்தர் மாதிரி தத்துவம் பேசுற? இனிமே உன்னை விட்டு வைக்க கூடாது. சம்பா!